ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், மகாநதி அப்கமிங், அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ போலீஸ் எல்லாமே வந்து மறுபடியும் விசாரிச்சுட்ருக்கு. நம்மளுடைய காவேரி வந்து ரொம்ப கோவமாக இன்றைக்கி எபிசோடில் வந்து அடியாட்களை வந்து கீறிட்டாங்க அருவாமனையில். ஸோ அது விஷயமாக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி விஷயமாக வந்து காவேரி அவங்க சம்மந்தப்பட்ட, அதாவது சாரதாம்மா காவேரி எல்லாருமே பாதிக்கப்படும் போது பாட்டினால் வந்து தாங்க முடியல. பாட்டி வந்து திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க சடனாக. ஸோ சடனாக விழுந்தோடனே சாரதாம்மா போலீஸ் எல்லாமே போய்ட்டு பாட்டிமாவை தூக்கி தண்ணி தெளித்து அவங்களுக்கு என்ன ஆச்சு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா வீடை பற்றி தானே அவங்க வந்து ஃபுல்லாகவே நினச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டில் தான் வந்து நடக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. பசுபதியை வந்து ரொம்ப கோபமாக திட்டிகிட்டு இருக்கிறதுல பாட்டியும் ஒரு ஆள். ஸோ அவங்க வந்து சடனாக மயக்கடிச்சு வந்தோடனே எல்லாருமே பதறி போய் சுற்றி இருக்கவங்க எல்லாமே பதறிடுறாங்க. ஸோ பாட்டி வந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றது சடனாக எல்லாமே போட்டு பார்த்தா அவங்க மயக்கடிச்சு தான் வந்திருக்காங்க. அதிர்ச்சியில் மயக்கடிச்சு வந்திருக்காங்க. மற்றபடி அவங்களுக்கு எதுவும் இல்லை, சரியாகி அவங்க வெளியே வந்துடுறாங்க ஓரளவுக்கு. ஸோ அந்த சீன் தான் நாளைக்கு வந்து ஷாக்கிங்காக வந்து நமக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அங்கே வந்து கொடைக்கானலில் வர சீன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அகைன் சென்னைக்கு வர மாதிரி தான் மேபி இருக்கும்னு நினைக்கிறேன் ஷூட்டை. பார்ப்போம். வீட்டை வந்து எந்த மாதிரி முடிவு பண்ணிட்டு வருவாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. இதில் சாரதாம்மாவும் வந்து அவங்க கூட போராட முடியாது, நீ தயவுசெய்து நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம், சென்னை தானே நம்ம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து ஷார்ட் அப்படி போயிட்டுருக்கு கொடைக்கானலில். இதில் என்னென்னா குமரனுக்கு கண்டென்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்தார், அவருடைய ஜஸ்ட் ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு டிஃபன் வாங்க போகிறேன், சாப்பாடு வாங்க போகிறேன்றது அவருக்குன்னு ஒரு ரோலை வந்து இன்னும் வந்து கதைக்களத்தில் கொடுக்காமலே வச்சுருக்காங்க. கொடைக்கானலுக்கு அவரை எதுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்ற மாதிரி விஷயமா இருக்க எல்லாமே ஃபேன்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஓகே, அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆஸ் ஆஃப்னும் இது நாளைக்கு நடக்க போகிற ஒரு விஷயம். தொடர்ந்து நான் பிடிஎஸும் மகாநதி பிடிஎஸ் வந்திருக்கு, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சரிங்களா? நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.